வணக்கம். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த டிப்ஸ் உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் உங்களால் பேச முடியும். நீங்கள் பேசிக் லெவலில் இருந்தால் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஐபிஎஸ் சவுண்ட் இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அது கூட 1000 ஒரு வெக்காபுலரி கற்றுக்கணும். என்னென்ன வெக்காபுலரினா, பேசிக்காக இந்த வெஜிடபிள்ஸ், நம்ம யூஸ்வலாக பார்க்குற திங்ஸு, இந்த மாதிரி காமனான சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். அதை கற்றுக்கிட்டு ப்ளஸ் அந்த ஆக்சன், நம்ம எவ்ரிடே ஆக்சன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கணும். ரன், ஸ்டாப், குயிக்கு, அந்த மாதிரி சில பேசிக்காக எதெல்லாம் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுமோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் பேசிக்காக நம்ம கற்றுக்கணும். இதை கற்றுக்கிட்டு செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, இன்னொன்று இதை கற்றுக்கும்போது நம்ம எப்படி கற்றுக்கணுன்னா, ஒவ்வொரு வேர்டுமே அதோட கரெக்டான ப்ரொனன்சியேஷனோட கற்றுக்கணும். நீங்கள் அந்த சவுண்டை நீங்கள் கேட்டுட்டாலே உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் கேட்கும்போது ஈஸியாக அந்த சவுண்டு உங்களால் கொஞ்சம் ப்ராக்டிஸ்லேயே உங்களால் கரெக்டான சவுண்டு கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டெப்புக்கு போகணும். செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிராமர் ரொம்பவே முக்கியம். நம்ம ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்குறோன்னா அதை எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இந்த கிராமர் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த கிராமர் ரூல்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கும்போது அந்த சென்டென்ஸை நம்ம எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம கிராமர்னால் எல்லாமே கற்றுக்கணும்னு இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் பேசிக் லெவலில் இருக்கும்போது டென்சஸ் மட்டுமே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கூட போதும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிராமர் கற்றுக்க உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன்னால் ஓரளவு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணிவிட்டு தேர்டு டிப் என்னென்னா, ஸ்டோரி கேட்கணும். நிறைய கிட்ஸ் ஸ்டோரி இருக்கு இல்லையா, குழந்தைங்க கேட்குற ஸ்டோரி இங்கிலீஷில், அதுவும் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்கும்போது நம்ம ஆல்ரெடி அந்த வெக்காபுலரினா கற்றுக்கும் போது அவங்க சவுண்டு நமக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம கேட்கும்போது, அந்த ஸ்டோரி கேட்கும்போது அவங்க என்ன வேர்டு சொல்கிறாங்கன்னு தெரியும். அதில் நிறைய நியூ வேர்ட்ஸ் கற்றுக்க முடியும். அப்படி நியூ வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டு நீங்கள் வெக்காபுலரியை அந்த ஸ்டோரி கேட்டுக்கிட்டே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இது போக நீங்கள் கிராமரும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் வந்துடும். ஸோ ஸ்டார்டிங்கில் பேசிக் வேர்ட்ஸை கற்றுக்கணும், ப்ளஸ் டென்சஸ் கற்றுக்கணும். இதை மட்டும் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராமரையும் வெக்காபுலரியும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஸ்டோரி டெய்லி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா இங்கிலீஷ் கண்டிப்பாக நல்லா வந்துடும். நீங்கள் இந்த 3 டிப்ஸையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் எடுக்காது. வித்தின் 3 or 4 monthsலேயே உங்களால் ஈஸியாக இங்கிலீஷ் ஓரளவு பேசி உங்களை டெவலப் பண்ணிக்க முடியும். அது போக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்க கண்டிப்பாக 1 yearக்குள்ளேயே உங்களால் அட்வான்ஸ்டு லெவலில் ரீச் பண்ண முடியும். நீங்கள் ஒரு நாள் கற்றுக்கிட்டு ஒரு 3 மாதம் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியாது. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கிலீஷை சீக்கிரம் கற்றுக்க முடியும். அது போக நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. கற்றுக்கிறது கடல் மாதிரி, நம்ம கடைசி வரைக்குமே நிறையா கற்றுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதுபோக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.